ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைய போகுதுன்னா அது வந்து இந்த பாலியல் பிரச்சனை தான். அதனால இந்த யார் அந்த சாருங்கிற விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேசு பொருளாச்சு. அதுக்கு அடுத்து இப்ப இந்த ஊழல் வழக்குகள் இப்ப வந்து டாஸ்மாக்ல வந்து 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு அபிஷியலா இடி சொல்லிருக்காங்க. 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா அன்அபிஷியலா அது 10,000 கோடி ரூபாய் நடந்திருக்கு. திரைமறைவுல பல்வேறு விஷயங்கள் நடக்கும். அது சிலது நம்ம வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில கட்டுக்கதைகளாகவும் இருக்கலாம், சிலது வந்து சோர்ஸின் அடிப்படையிலையும் சொல்லலாம். இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில சந்திச்சிருக்கலாம், சில சாதக பாதகங்களை பத்தி பேசியிருக்கலாம். அரசியல் வட்டாரத்துல ஒரு விஷயம் பேசப்படுதுன்னா அதுல ஏதோ ஒரு புள்ளி இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த அடிப்படையில அந்த தகவல் கசியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா சமீபத்துல அவர் வந்து சில நிகழ்வுகள் கலந்துகிட்டதா இருக்கட்டும், சில தலைவர்களோட அந்த ஸ்டேஜ் பகிர்ந்துக்கிறதா இருக்கட்டும். சொன்னோம்னா இன்னும் 7ஆம் தேதி அவர் வந்து சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரே மேடையில வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதா வந்து ஒரு இது வருது. ஏன்னா இப்ப நேரம் கேட்டா மோடி அவர்களை சந்திக்காம போகப்படுதில்ல. இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட இன்னைக்கு மாநில அரசோட அமைச்சர்கள் கலந்துட்டாங்க. முதலமைச்சர் இதை விட்டுக்கிட்டு வேற நிகழ்ச்சிக்கு போய் சேர்ந்தார். ஒரு பிரதமர் வராரு, நீங்க அவர்கிட்ட மேடையிலே வச்சு கேட்டிருக்கலாமே. இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தா வந்துட்டு ஏங்க இப்படி பண்றீங்க, நீங்க வந்து 2000 கோடி ரூபாய் தரல, டீலிமிடேஷன் பண்றீங்க, ஹிந்தியை திணிக்கிறீங்க, இதெல்லாம் செய்யாதீங்கன்னு மேடையிலே நீங்க பேசிருக்கலாமே. ஏன் பேசல? தவிர்த்துட்டு போயிட்டாரு பயம் அச்சத்தின் காரணமாக. எதிர்ப்பிலே வளர்ந்தவர் தான் மோடி அவர்கள். அதனால இவரோட சின்ன அந்த கருப்பு மாஸ்க் வந்து பிரதமர் மோடியை வந்து பாதிக்க போறதில்லை. ஆனா அது வந்து நீங்க சொன்ன ஒரு மறைமுகமா நான் வந்து எதிர்த்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லாம காட்டுறது. அதனால அதாவது எப்படின்னா பிரதமர் மோடிக்கு அது தெரிய போறதில்லை, யாருமே அதை கவனிக்க போறதில்லை. ரியலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. சட்டமன்றத்துல வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து கருப்பு பேட்ச், அதுல வந்து யார் அந்த தியாகி அப்படின்ட்டு வந்து பேட்ச் அணிஞ்சிட்டு வந்து வந்திருக்காங்க. இதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டாஸ்மாகனுடைய ஊழலுக்கு எதிராக தான் இந்த கருப்பு பேட்ச், அந்த யார் அந்த தியாகி அப்படிங்கிற ஒரு டேகும் வந்து இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இதே மாதிரியான விஷயத்த சில மாதங்களுக்கு முன்பு யார் அந்த சார் அந்த கருப்பு பேட்ச் அணிச்சுட்டு வந்தாங்க. இப்போ அந்த வார்த்தை தான் மாறி இருக்கு, யார் அந்த தியாகி அப்படின்னு. சோ அதிமுகவினுடைய இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை எப்படி பாக்குறது? நிச்சயமா ஒரு எதிர்கட்சியா அவர்கள் வந்து செயல்படுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம தொடர்ந்து வந்து பல பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து திமுக ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு. அது இப்ப இத்தனை ஆண்டு காலமா தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஊழல் மட்டுமே குறையா சொல்லிட்டு இருக்கும் பொழுது அதிமுக செய்யலையா, அங்க செய்யலையா, இங்க செய்யலையா அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுல திமுக தப்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி இருந்தனால அதுல பல்வேறு முறைகேடுகளை கை காட்டிட்டு நாங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், இவர்கள் 10 ஆண்டுகளா கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணங்களை சொல்லி நிதி நெருக்கடி அப்படின்னாங்க. இப்ப எங்கள்ட்ட நிதி இல்ல, நாங்க பல திட்டங்களை செய்யணும்னு நினைச்சோம், ஆனா எல்லாமே நிதி நெருக்கடியால நிக்குதுன்னு சொல்லி அதிமுக பழி போட்டு கொஞ்ச நாள் ஓட்டினாங்க. அப்புறம் மத்திய அரசு நிதி தரலைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஓட்டினாங்க. நம்ம சொன்ன மாதிரி பள்ளி கல்வித்துறைக்கு 50,000 கோடி ரூபாய் பட்ஜெட், அதுல 2,000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்கலனா கூட சொல்லலாம். ஆனா 48,000 கோடி ரூபாய் வச்சு என்ன நீங்க சாதிச்சிருக்கீங்க? அந்த 48,000 கோடி ரூபாய் நீங்க செய்ய முடியாத விஷயத்த 2,000 கோடி ரூபாய் செய்ய போறோம்னு மக்களை ஏமாத்திக்கிட்டு மத்திய அரசு நிதி கொடுக்கல, அதனாலதான் இப்படி இருக்கு. அதாவது நிர்வாகம் சீர்கெட்டு கிடக்குன்னா மத்திய அரசு நிதி கொடுக்கல, ஆளுநர் கையெழுத்து போடல அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த பெண்கள் மீதான பாலியல் குற்றம் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துச்சு திமுக. அது மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைய போகுதுன்னா அது வந்து இந்த பாலியல் பிரச்சனை தான். அதனால இந்த யார் அந்த சாருங்கிற விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேசு பொருளாச்சு. அதுக்கு அடுத்து இப்ப இந்த ஊழல் வழக்குகள் இப்ப வந்து டாஸ்மாக்ல வந்து 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு அபிஷியலா இடி சொல்லிருக்காங்க. 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா அன்அபிஷியலா அது 10,000 கோடி ரூபாய் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழக அரசுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிதி வருவாய்னா டாஸ்மாகோட வருவாய் தான். ஆனா அதுல பல கோடி ரூபாய் வந்து முறைகேடு நடக்குது. ஏன்னா இப்ப டாஸ்மாக்ல விற்கிற சரக்கை விட அதை பிளாக்ல விற்கிறது அதிகமா இருக்கு. நீங்க 100 ரூபாய்க்கு வித்து அரசுக்கு வரி கட்டுறதை விட அதை பிளாக்ல வந்து 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க கள்ளச்சந்தையில. அப்ப அதுக்கு வரியே வராது. நீங்க 100 ரூபாய்க்கு இவ்வளவு வரி வருது அப்படின்னா 200 ரூபாய்க்கு வித்தா அதை லீகலா வித்தா அதுக்கான வரி வரணும். ஆனா நீங்க மறைமுகமா விற்க முடியாது. அந்த 100 ரூபாய் முழுமையா லாபம். அப்ப அது யாருக்கு போகுது? சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு போகுது அப்படிங்கிறத பாக்கணும். அப்ப இந்த மாதிரி பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி டெண்டர் ஓடுறதுல, இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்றதுல, அதுல வந்து ஒரு காட்டல் நடக்குது அப்படிங்கிறாங்க. இதே பிரச்சனை தான் வந்து இப்ப டெல்லியிலும் நடந்துச்சு. டெல்லியில பாத்தீங்கன்னா அந்த மதுபான கொள்கையில வந்து மிகப்பெரிய ஊழல் பண்ணாங்க. அதை சட்டமாவே மாத்தி தனியாருக்கு சாதகமா கொண்டு போனாங்க. அதாவது அதிகமான லாபத்தை நீங்க ஈட்டிக்கலாம், முன்னாடி வந்து குறைவான லாபம் தான் தனியார் ஈட்ட முடியும், அரசுக்கு அதிகமான லாபம் வரும். அதுதான் ஒரு அரசு துறை வந்து பண்ணணும். நீங்க தனியார் மயமா படுத்தினாலுமே கூட அது அரசுக்கு லாபமா இருக்கணும்.
ஏன்னா அரசு எல்லாத்தையுமே நடத்த முடியாது அப்படிங்கிறப்ப தனியாருக்கு கொடுக்கலாம். தனியார் மயமாக்குறது தப்பு இல்லை, ஒரு நிர்வாகத்துக்காக கொடுக்கலாம். ஆனா அதுல வந்து அரசுக்கு லாபம் வரணும். இவர்கள் டெல்லியில என்ன பண்ணாங்க, குறைந்த வருவாய் அரசுக்கு வச்சுக்கிட்டு அதிக வருவாயை தனியாருக்கு கொடுத்தாங்க. அதை வந்து குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்காக அந்த பாலிசியை மாத்தினதுலதான் பல கோடி ரூபாய் கைமாறி இருக்கு. அதுல வந்து ஆம் ஆத்மிக்கு பல கோடி ரூபாய் வந்து கட்சி நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிதி கொடுத்த அடுத்த நாளே திட்டம் மாறுது. அந்த திட்டம் வந்து தனியாருக்கு லாபமாகுது. அப்படிங்கிறப்பதான் அந்த இடி வந்து அதை விசாரிச்சு முதலமைச்சர் வரைக்கும் கைது செஞ்சாங்க. அதே மாதிரிதான் இங்கேயுமே பார்த்தோம்னா இந்த திமுகவுக்கு சாதகமான நிறுவனங்களுக்கு அதிகமான பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அவங்கள்ட்ட. அதுல பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு. அப்ப வந்து ஒரு கிக் பேக் வந்திருக்கும், அதாவது ஒரு லஞ்ச பணம் வந்திருக்கும். ஏன்னா இப்ப சும்மா போயிட்டு இப்ப ஒரு 10 நிறுவனம் இருக்கு, அதுல குறிப்பிட்ட 2 நிறுவனத்துக்கிட்ட அதிகமான பர்ச்சேஸ் பண்றோம்னா அந்த நிறுவனத்துக்கு லாபம். அப்ப அது ஒரு அரசு நிறுவனம் வந்து ஒரு தனியாருக்கு ஏன் லாபம் ஈட்டி கொடுக்கணும்? அப்ப சும்மா வந்து அவர்களுக்கு நல்லது செய்யறதுக்கு இவர்கள் வந்து ஒன்றும் தியாகிகள் கிடையாது. அப்ப அதுல வந்து என்னன்னா இவர்களுக்கு வந்து ஒரு லாபம் இருக்கும். அப்ப அதனாலதான் அங்க அதிகமா பர்ச்சேஸ் பண்றாங்க, அதிகமான விலை கொடுத்து வாங்குறது. சோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தனியாருக்கு லாபத்தை ஈட்டுறாங்க. இதுல பல்லாயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு. ஏற்கனவே பாட்டிலுக்கு 10 ரூபாய் வித்து எக்ஸ்ட்ரா கொள்ளையடிக்கிறாங்கிறது அது ஒரு விதமான ஊழல். அது வந்து அங்க அங்கங்க நடத்திட்டு இருக்கு. ஆனா இது அரசுக்கே மிகப்பெரிய இழப்பா பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த 10 ரூபாய் அதிகமா விற்கிறது வந்து முறைகேடு. அது அப்படி ஒரு கொள்ளை அடிக்கிறாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் பண்றதுல அதிகமான லாபம் ஈட்ட வைக்கிறது, அதே மாதிரி கள்ளச்சந்தையில விற்கிறது, 2 மடங்கு 3 மடங்கு விலையை வைத்து அந்த வரி வந்து அரசுக்கு போகாம நஷ்டம் ஏற்படுது. சோ இந்த மாதிரி பல்வேறு முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப அதிமுக கையில் எடுத்து பேசு பொருள் ஆக்கியிருக்காங்க. இது மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு ஒருவேளை இது வந்து ஒரு எதிரொலிச்சதுன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கலாம். அதனால அதிமுக இதை கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னொரு ஒரு விஷயம் வந்து நேத்து மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் இல்லைங்களா, அந்த ராமேஸ்வரத்துக்கு. அதுல வந்து பல நபர்கள் வந்து மீட் பண்றதுக்கு நேரம் கேட்டதாகவும் அதற்கு வந்து நேரம் கொடுக்கவில்லை அப்படின்ட்டு வந்து ஒரு டாக் வந்து கேள்விப்பட்டோம். செங்கோட்டையன் வந்து நேரம் கேட்டிருந்தாரு, எடப்பாடி வந்து நேரம் கேட்டிருந்தாரு, ஆனா நேரம் கொடுக்கவில்லை அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. பேரலா இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமனை சந்திச்சதா வந்து தகவல் வந்து கேள்விப்பட்டோம். ஆனா அது குறித்து அவர்கிட்ட கேட்கும்போது, சந்திச்சேன்னு சொல்ல போறேன், இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, நான் சந்திக்கவே இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கிறது இந்த நிகழ்வுகளை, இந்த நிகழ்வுகளுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நிச்சயமா நம்ம அரசியலை பொறுத்தளவு பார்த்தோம்னா வெளியில நடக்கிறது ஒண்ணா இருக்கும், திரைமறைவுல நடக்கிறது தான் அதிகமா இருக்கும். அது வந்து வேறு மாதிரி. இப்ப ஒரு மரம் வந்து காய் காய்க்குது, இப்ப கனி வருதுன்னா அடியில வேர் ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த வேர்ல செயல்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி திரைமறைவுல பல்வேறு விஷயங்கள் நடக்கும். அது சிலது நம்ம வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில கட்டுக்கதைகளாகவும் இருக்கலாம், சிலது வந்து சோர்ஸின் அடிப்படையிலையும் சொல்லலாம். இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில சந்திச்சிருக்கலாம், சில சாதக பாதகங்களை பத்தி பேசியிருக்கலாம், பாஜக கூட்டணிக்கு கூப்பிட்டு இல்ல இவருக்குமே வந்து ஒரு திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு தேவை இருக்கலாம். சோ ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வரைக்கும் அது வந்து வெளிப்படையா சொல்றதுக்கு அவர்கள் வந்து யோசிப்பாங்க. ஏன்னா கூட்டணி வைக்கலான்ற ஒரு முடிவு வந்துட்டாதான் அதை அபிஷியலா அறிவிப்பாங்க. அது ஒரே நாள்ல பேசி ஒரே நாள்ல முடிவாக போறதில்ல. அதற்கு பின்னாடி திரைமறைவுல பல்வேறு விஷயங்கள் நடக்கும். இவர்கள் சார்பாக சில பேர் போய் அவங்கள்ட்ட பேசுவாங்க, அவங்க சார்பாக சில பேர் இவங்கள்ட்ட பேசுவாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுதுதான் 2 தரப்புலையும் ஒரு முக்கியமான தலைவர்கள் சந்திச்சு பேசுவாங்க. அதனால இந்த சந்திப்பு நடந்திருக்கலாம். அரசியல் வட்டாரத்துல வந்து இப்ப அண்ணன் சீமான் அவர்களோட வந்து செயல்பாடுகள் அணுகுமுறைகள் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த சந்திப்பு ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனாலதான் இது நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரத்துல ஒரு விஷயம் பேசப்படுதுன்னா அதுல ஏதோ ஒரு புள்ளி இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த அடிப்படையில அந்த தகவல் கசியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா சமீபத்துல அவர் வந்து சில நிகழ்வுகள் நடந்துகிட்டதா இருக்கட்டும், கலந்துகிட்டதா இருக்கட்டும், சில தலைவர்களோட அந்த ஸ்டேஜை பகிர்ந்துக்கிறதா இருக்கட்டும். சொன்னோம்னா இன்னும் 7ஆம் தேதி அவர் வந்து சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரே மேடையில வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதா வந்து ஒரு இது வருது, எஸ்ஆர்எம் நிறுவனத்தோட இதுல. அப்ப அந்த மாதிரி செய்திகள், அப்ப ஒரே நிறுவனத்துல 2 பேர் சந்திச்சுக்கிறாங்க. இடையில அவர்கள் வந்து பரஸ்பரம் பேசிக்கிட்டது, அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் ஒரு இடத்துல தற்செயலா சந்திச்சுக்கும் போது பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கிறது. அவர்களோட அந்த பேச்சிலையுமே வந்து ஒரு அப்ப வந்து தலைவர்களோட அந்த அணுகுமுறையிலே தெரியும், அந்த விமர்சனங்களையும் அணுகுமுறையிலையுமே தெரிஞ்சுக்கலாம் யாரும் யாரோட எப்படி இருக்காங்கன்னு. இப்ப ஏடிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் ஆகாம போச்சு. எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரு எளியும் புனையமா கருத்து மோதலில் ஈடுபட்டாங்க. இப்ப சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரு பரஸ்பரம் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப கூட்டணிக்கு ஒரு சுமூகமான சூழலை உருவாக்குறாங்க. தேவைப்படும் பட்சத்துல அந்த கூட்டணியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சீமான் அவர்கள் வந்து அவரு வந்து தனிச்சு போனாதான் எனக்கான அடையாளம், கூட்டணியில போனா நான் கரைச்சு போயிருவேன், 10ஓட 1 போயிருவேன் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு.
அந்த இடத்துல வந்து இப்ப இப்ப உடனே அதை வந்து வெளிப்படுத்தினா அது நாளைக்கு அவரோட அந்த அரசியலுக்கு வந்து ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்துங்கிறதுனால சில நேரம் சந்திப்பு இருந்தா கூட அதை வந்து தவிர்க்கிறது ஒரு அரசியல் சாதுரியம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையுமே நம்ம வெளிப்படையா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. தேவைப்படுற விஷயத்த சொல்லலாம், யாரை சந்திக்கிறோம், என்ன பேசணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பொது வெளியில சொல்ல தேவையில்லை. ஏன்னா அதுதான் ஒரு ராஜதந்திரமா இருக்கும். நான் இன்னார சந்திச்சேன், என்னதான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு முன்னெடுப்பு போகாது. ஏன்னா எதிர்த்தரப்புல இருக்கவர்கள் வந்து இந்த கூட்டணியை சேர விடாம பார்ப்பாங்க. இப்ப அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம் தான். ஏன்னா அந்த ஓட்டுகள் சிதறாம வரும் பொழுது திமுக ஆட்சி மாறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையும். அப்ப வந்து இந்த கூட்டணி சேரக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் பல்வேறு வியூகம் வகுப்பாங்க. அப்ப அதனால திரைமறைவுல சில விஷயங்கள் பேசுவாங்க, சில அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேரம் கேட்டு அதான் சொல்றேன். அதுதான் இப்ப இது வந்து என்னன்னா ஒரு கசப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக, தொண்டர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக கூட சில பேர் சொல்லலாம். ஏன்னா இப்ப நேரம் கேட்டா மோடி அவர்களை சந்திக்காம போக போறது இல்ல. இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட இன்னைக்கு மாநில அரசோட அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. முதலமைச்சர் இதை விட்டுக்கிட்டு வேற நிகழ்ச்சிக்கு போய் சேர்ந்தார். ஒரு பிரதமர் வராரு, நீங்க அவர்கிட்ட மேடையிலே வச்சு கேட்டிருக்கலாமே. இப்ப இந்த இப்ப நிகழ்ச்சிக்கு வந்திருந்தா வந்துட்டு ஏங்க இப்படி பண்றீங்க, நீங்க வந்து 2000 கோடி ரூபாய் தரல, டீலிமிடேஷன் பண்றீங்க, ஹிந்தியை திணிக்கிறீங்க, இதெல்லாம் செய்யாதீங்கன்னு மேடையில நீங்க பேசிருக்கலாமே. ஏன் பேசல, தவிர்த்துட்டு போயிட்டாரு பயம் அச்சத்தின் காரணமாக. அப்ப வந்து அந்த அமைச்சர்களை சந்திச்சாரு. மாநிலத்தோட 2 அமைச்சர்கள் வந்தாங்க, வந்து சந்திச்சு மோடி அவர்களோட நிகழ்ச்சியில மேடையை பகிர்ந்துக்கிட்டாங்க. கூட்டணி கட்சியில இருந்து வந்தாங்க. இப்ப இவர்கள் நேரம் கேட்டதா கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப பிரதமர் மோடி அவர்கள் வந்து இது அரசுமுறை பயணமா வராரு. அவர் வந்து டெல்லிக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, பல சுற்றுப்பயணங்களை முடிச்சுட்டு வராரு. அதனால இப்போதைக்கு அரசியல் பேச அவர் விரும்பல. இது வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாக்குறாங்க. முதல் கட்டமா வந்து இங்க வந்து டெல்லியில இருந்து மேற்பார்வைனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து இந்த கூட்டணி விஷயங்கள், இந்த தலைவர்களோட விஷயங்கள்லாம் பேசி முடிச்சு அது அமித்ஷா அவர்கள்ட்ட போகும். இறுதி முடிவா தான் மோடி அவர்கள் பண்ண போறாங்க. சோ இந்த கூட்டணி யார் யாரோட சேரணும், என்ன முடிவு எடுக்கணுங்கிறதுலாம் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பாக்குறாங்க. அதை தாண்டி கிஷான் ரெட்டி அவர்கள் வந்து மேலிட பொறுப்பாளராக இருக்காங்க. சோ இவர்கள் எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் மோடி அவர்கள் ஓகே அப்படின்னு சொல்ல போறாங்க. இப்ப மோடி அவர்கள்ட்ட பேசணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபைனல் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா மோடி அவர்கள் பார்ப்பாரு. சோ கூட்டணியில எத்தனை சீட்டு, என்ன வேணும், யார தலைவரா போடணும், யார் இருக்கணுங்கிறதெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் பார்க்க போறது. சோ அதனால அவரை பார்த்தும் வந்து இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை அப்படிங்கிறது யதார்த்தம். அதனால இவர்கள் நேரம் கேட்டு கொடுக்கல அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு கசப்புணர்வு ஏற்படுத்துதானே தவிர அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. சரி, நேற்று மோடி அவர்கள் வந்திருந்தப்போ திமுக சார்பா வழி அனுப்ப வந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து கருப்பு மாஸ்க் அணிஞ்சிட்டு வந்து வழி அனுப்பி வச்சாரு அப்படின்ட்டு வந்து ஒரு விஷயம் வந்து புகைப்படங்கள் மூலியமா நம்ம பார்த்தோம். நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா, எப்ப நீயாவது வந்து திமுக சார்பா எதிர்ப்பை தெரிவிச்சியே, நிறைய பேர் வந்து வெள்ளை கொடையெல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க, பரவாயில்ல பிடிஆர் இப்ப வந்து கெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள் பேசுறத வந்து பார்த்தோம். எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த கருப்பு மாஸ்க்? இல்ல அது வந்து அவரு பிடிஆர் அவர்கள் வந்து தெரிஞ்சே கூட செஞ்சிருக்கலாம். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இப்ப மாஸ்க் அப்படிங்கிறப்ப கலர் வந்து நம்ம சொன்ன ஒரு வெள்ளை மாஸ்க போட்டு போகலாம். ஆனா வந்து என்னன்னா இப்ப நம்ம எப்படி ஒரு கருப்பு பேட்ச போட்டா சட்டமன்றத்துல ஒரு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கருப்பு மாஸ்க போட்டு இது ஒரு பேசு பொருளாகணும், அவருக்கு ஒரு பேசு பொருளாகணுங்கிறதுக்காக அவர் செஞ்சிருக்கலாம். ஆனா இதனால ஒரு எந்த தாக்கமும் ஏற்பட போறது இல்லை. அவர் அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சர் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு புரோட்டோகால் படி ஒரு நாட்டோட பிரதமர் வராரு, அவர் வழி அனுப்ப வராரு. அப்ப வந்து இது ஒரு பேசு பொருளாகணும் பத்தியா நாங்க வந்து அதாவது பிரதமர் மோடிக்கே அவர் அதை கவனிச்சிருக்க மாட்டாரு. அவருக்கு ஒரு 10 பேரை போகும்போது இவரையும் பார்த்துட்டு போயிருப்பாரு. சோ அது கலரை பத்தி கவலைப்பட போறது இல்ல. பிரதமர் மோடி அவர்கள் வந்து எதிர்ப்பிலே வளர்ந்தவர். அதாவது பிரதமர் மோடிக்கு எது உரம்னா எதிர்ப்பு தான் அவருக்கு உரமே. அவரை வந்து ஆதரிச்சு பேசி வந்து அவர் வளர்த்து விடல. அவரு முதல்ல 2001 அவர் ஆரம்பிக்கும் போது இருந்தே கட்சிக்குள்ள பல எதிர்ப்பு, அவர் முதலமைச்சர் ஆக்க கூடாதுன்னு. அப்புறம் குஜராத் கலவரம், குஜராத் பூகம்பம், இதுல எல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்புகள் அவருக்கு வந்துச்சு. அப்புறம் காங்கிரஸ் அவரை மிகப்பெரிய எதிர்ப்புக்கு ஆளாக்கி அவரை வந்து கடைசியில 2014 அப்புறம் மரண வியாபாரின்னு சொல்லி அவரை மிகப்பெரிய விமர்சனம் பண்ணி தான் நாடு முழுக்க அவரை கொண்டு போய் சேர்த்தாங்க. சோ எதிர்ப்பிலே வளர்ந்தவர் தான் மோடி அவர்கள். சோ அதனால இவரோட சின்ன அந்த கருப்பு மாஸ்க் வந்து பிரதமர் மோடியை வந்து பாதிக்க போறது இல்லை. ஆனா அது வந்து நீங்க சொன்ன ஒரு மறைமுகமா நான் வந்து எதிர்த்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லாம காட்டுறது. அதாவது எப்படின்னா பிரதமர் மோடிக்கு அது தெரிய போறது இல்ல, யாருமே அதை கவனிக்க போறது இல்ல. அதாவது திமுகவினரே ஒருவேளை பிடிஆர் அவர்களே யதார்த்தமா கூட போட்டிருக்கலாம். ஆனா அதை வந்து 200 ரூபாய் ஓபிஎஸ் வந்து பெரிய விஷயமா பாத்தியா, அதாவது பூட்டின வீட்டு முன்னாடி போயிட்டு கலவரம் பண்ணிட்டு எங்கால இருந்து வீட்டு முன்னாடியே கலவரம் பண்ணிட்டாரு, சத்தம் போட்டாரு அப்படிங்கிற மாதிரி வடிவேலு பாணியில அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்து தைரியமா வந்து பிரதமர் மோடி அவர்களே கேள்வி கேட்டிருக்கலாம், நிறுத்தி கேட்டிருக்கலாம். நான் வந்து ஒரு முன்னாள் நிதி அமைச்சர், நீங்க எப்படி நிதியை கொடுக்காட்டி எப்படி எங்க அரசு வந்து செயல்படும், நான் வந்து உங்களை பார்த்து கேட்கிறேன். இப்ப அண்ணன் வைகோலாம் வந்து நாடாளுமன்றத்துல மிக கேள்வி கேட்பாரு, அவர் சிங்கம் போல கர்ஜிப்பாரு, பிரதமர்களை வந்து கேள்வி கேட்பாரு. அந்த மாதிரி நீங்க வந்து கேள்வி கேட்டிருக்கலாமே. பிரதமர் மோடி அவர்களே நான் உங்களை முகத்துக்கு நேரா கேட்கிறேன்,
நாங்க நீங்க எங்க மண்ணுக்கு வந்திருக்கீங்க, நாங்க உங்களை நேருக்கு நேரா கேட்கிறேன், எங்களுக்கு நிதி தருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கலாமே. இந்த எய்ம்ஸ் ஏன் இன்னும் வராம இருக்குது, இந்த மதுரை மண்ணுக்கு வந்து எய்ம்ஸ் ஏன் வரல, எங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு போங்க, அடுத்த முறை நீங்க வரதா இருந்தா இந்த எய்ம்ஸ் கட்டி கொடுங்க அப்படி கேட்டிருக்கலாமே, ஏன் கேட்கல? அதனால சும்மா வந்து அங்க வந்து பவ்யமா வழி அனுப்பிட்டு எல்லா உரிய மரியாதையும் கொடுப்பாங்க. ஆனா வந்து சும்மா அதுல வந்து ஏதாவது ஒரு சூச்சகமா, நாங்க திருவள்ளுவர் சிலையை கொடுத்துட்டோம் பாரு, அது வந்து ஒரு பெரிய நாங்க வந்து புரட்சி பண்ணிட்டோம் அப்படின்னு. திருவள்ளுவர் தான் மோடிக்கே பிடிக்குமே. அவரு இலங்கை பயணத்துல போகும்பொழுது கூட அங்க சிங்கள அரசாங்கம் நடக்குது, அவர் ஹிந்தியில பேசுறாரு, ஆனா திருக்குறளை மேற்கோள் காட்டுறாரு. இப்ப தமிழுக்கு வந்து அவர் எங்கேயுமே எதிரியாவோ திருக்குறளுக்கு எதிரியாவோ இல்ல. அதனால வந்து இவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுதான் ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிறாங்க, அதுல எந்த ஒரு பயனுமே இல்லைங்கிறது யதார்த்தம். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.